வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதிவேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே. இன்றைக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட். இன்னைக்கு ஈவினிங் மலேசிய நேரப்படி 6 மணிக்கு யூடியூப்ல கேள்வியும் பதிலும்க்கு உங்களுடைய தனிநபர் ஜாதகத்தினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றோம். நீங்க அங்க வந்து உங்களுடைய தனிநபர் ஜாதக கேள்விகள கேட்கறதுன்னா தாராளமாக கேளுங்க. ஓகேங்களா? சரி. இப்போ நேரடியாக கேள்விக்கு வந்துடலாம். How if லக்னாதிபதி and 6ஆம் அதிபதி is same? எக்ஸாம்பிள் வந்து ரிஷப லக்னம், சுக்கிரன் உச்சமின் கேது. கேதுவின் இந்த ஹவுஸா 6th ஹவுஸ். ஓகே. கேள்வி என்ன அப்படின்னா, லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாக வந்தால் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. முதலாவது நிலையாக சுபருடைய கேட்டகரியில் ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் தானே லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாக வருவார். விருச்சிக லக்னத்துக்கு பாவரான செவ்வாய் தானே 6ஆம் அதிபதியாக வருவார். சரி, 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுபர் லக்னத்தில் இருக்கலாம், உச்சம் பெறலாம், தப்பே கிடையாதுங்க. ஓகேங்களா? எப்படி? ரிஷப லக்னத்துக்கு அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதை விட 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உச்சம் அடைகிறது சுபராக இருந்து அற்புதமான ஒரு பலனை சுக்கிர தசையில் செய்யும். ஓகேங்களா? லக்னத்தில் ஒரு எந்த பாவர் தொடர்பும் இல்லாமல் ஒரு தனித்த புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அட்டகாசமாக இருப்பீங்களே. அழகு, அறிவு, புத்திசாலித்தனம், பணம், பொருளாதாரம் அத்தனையும் உங்ககிட்ட இருக்கும். இதுதான் இந்த அமைப்புகள்ல. இந்த மாதிரி ஜாதக அமைப்புல இருக்காங்களான்னு பாருங்க. இல்ல கேது வந்து ரிஷபத்து துலாத்துல இருக்காருங்க. இருந்துட்டு போட்டும். உச்சனுடைய வீட்டுல பலமா இருக்காருங்க. நல்லது. கேது 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. கடன்களை அடக்கி வைக்கக்கூடிய தன்மை, கேது இருக்கிற இடத்த நியூட்ரலா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிளானட். அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு இவரு 6ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டார். ஓகே, இப்போ இந்த ரிஷப லக்னம்னு எடுத்தீங்கனாலே சுக்கிரன் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் தன்னுடைய தசையில 6ஆம் அதிபதியாகத்தான் செயல்படுவார். 2வது லக்னாதிபதி தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிற வேலையை செய்வார். ஓகேங்களா? ஏன்? லக்னாதிபதி 6ஆம் அதிபதியாக இருக்கார். லக்னாதிபதி தனக்குத்தானே குழி வெட்டிக்கிறவரா இருக்காரு. லக்னாதிபதி தனக்குத்தானே கெடுதலை உருவாக்கிக்கிறவரா இருக்காரு. ஓகேங்களா? ஆனா அவர் 11ஆம் வீட்டுல உச்சமடைந்து ஸ்தான பலத்தோட இருக்கிறது, லாபத்தன்மையோட இருக்கிறது, நல்லா இருப்பாங்கங்க. கண்டிப்பா அவங்க நல்லா தான் இருப்பாங்க. டவுட்டே இல்ல. அந்த சுக்கிரன் கெடாம இருந்து, அந்த லக்னம் கெடாம இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்க நல்ல வாழ்க்கைய தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு. விருச்சிக லக்னத்துக்கு எடுத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டோட தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? விபத்து, நோய், மரணம் கொடுக்க மாட்டாரு. 8ஆம் இடத்தின் நிலைமையை தொடர்ந்து தான் மரணம். ஓகேங்களா? விபத்து, நோய் கண்டிப்பாக கொடுப்பார். இது ரிஷபத்துக்கு 6ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டவர் பாலியல் சம்பந்தப்பட்ட நோய், கிட்னி சம்பந்தப்பட்ட நோய், யூரின் சம்பந்தப்பட்ட நோய் அப்படின்னு கொடுப்பாரு. ஓகேங்களா? இதுல விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியா வரும்போது ஒரு மாதிரியான நோய், ஆப்ரேஷன், மருத்துவமனை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்களுக்கு ஏதாவது விஷயம், இதை தான் 6ஆம் அதிபதி பண்ணுவார். லக்னத்துல இருக்கலாமா? பாவரா இருந்து லக்னத்துல இருக்கிறது உங்களுக்கு அதிகமான கோபம் மாதிரியான அமைப்பு வரும். இருந்தாலும் லக்னத்துல இருக்கிறது உடல் வலிமையாக இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல வந்துடும். அப்போ 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய லக்னாதிபதி 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது. 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய லக்னாதிபதி 8ஆம் இடத்தோடு தொடர்புல இருக்கக்கூடாது. அவர் 8ஆம் அதிபதி அட்டமாதிபதியாகத்தான் செயல்படுவார். ஓகேங்களா? அப்ப எப்பயுமே ஒரு எந்த ஸ்தானத்தை ஒரு கிரகம் தொடர்பு கொள்ளுதோ அந்த பாவகத்தினுடைய பலனை தான் 75 விழுக்காடு பண்ணும். அப்ப அட்டமாதிபதியா போய் உட்காந்துடுறாரு, 6ஆம் அதிபதியா போய் உட்காந்துறாரு அப்படின்னாலும் அவர் சுபரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் 6ஆம் வீட்டு 8ஆம் வீட்டு பலனை தான் செய்வாங்க. அவர் 11ஆம் இடத்துல இருக்காரு. லக்ன பாவகத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் லாப அமைப்பை செய்வார். ஓகேங்களா? இருக்கிற இந்த பாவகம் எல்லாம் சேர்ந்து தாங்க பலன். இந்த அமைப்புகள்ல நல்லா பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, உச்ச சுக்கிரனின் வீட்டுல கேது இருக்கிறதுன்றது அற்புதம். ஓகேங்களா? அதே நேரத்துல விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இவரு சுக்கிரன் உச்சமாவாரு. இதுவும் அற்புதம் தான். ஏன்னா லக்னத்துக்கு 3ல மறையிறாரு. உபஜயஸ்தானத்தில் மறைந்து உச்சமடைகிறார். அந்த அந்த 6ஆம் பாவகத்தினுடைய பலனை அங்க அவர் குறைச்சு செய்வார். ஆனா 6ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்வார். இந்த மாதிரி சில அமைப்புகள்லாம் இருக்குங்க. எப்பொழுதுமே ஒரு கிரகம் தன்னுடைய அசுப பாவகத்தை தொடர்பு கொண்டுருச்சு அப்படின்னா அந்த அசுப பாவகத்தின் பலன்களை செய்யும். மறைந்து தொடர்பு கொள்றாரு, பரவாயில்லை. ஓகேங்களா? 6 மறைவு தானே? இல்ல. 6ல இருக்கிறாரு அப்படின்னா 6ல இருக்கும் பொழுது அவர் 6ஆம் வீட்டு பலனை மட்டுமே செய்வார். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.